Hello guys, இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா illustration 7 பேஜ் நம்பர் 11.30ல இருக்க சம் தான் பார்க்க போறோம். இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஒரு கம்பெனி வந்து தன்னோட சுய விருப்பத்தினால முடிவுக்கு வரப்போதான். அதனால லிக்விடேட்டர்ஸோட ஃபைனல் ஸ்டேட்மெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ண சொல்றாங்க. இதில் வந்து ரென்யூமரேஷன் கொடுக்குறாங்க லிக்விடேட்டர்ஸ்க்கு எவ்வளோ பர்சன்டேஜ்லனா 3% அசட் ரியலைஸ்டில் இருந்து 2.5% வந்து அன்செக்யூர்டு கிரெடிட்டர்ஸ் அமௌண்ட்டில் இருந்து தர சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள் ஷேர் கேபிட்டலில் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அதாச்சும் 5000 ப்ரிஃபரன்ஸ் ஷேர் வந்து 100 ஈச்சுக்கு விற்றுருக்காங்களாம். ஃபுல்லி பெய்டு, மொத்த அமௌண்ட்டும் பே பண்ணிட்டாங்க. 30,000 ஈக்விட்டி ஷேருக்கு 10 ஈச்சில் விற்றுருக்காங்க, அதுவும் ஃபுல்லாக பே பண்ணிட்டாங்களாம். 12,000 ஈக்விட்டி ஷேரில் ஈக்விட்டி ஷேரை 10 ரூபான்னு விற்றுருக்காங்க. அதில் 8 ரூபா தான் பே பண்ணியிருக்காங்க, மிச்சம் 2 ரூபா இன்னும் பே பண்ணல, அதுதான் கால் மணியாக போட்டிருக்காங்க. அசட் ரியலைஸ் வந்து 9,24,000. செக்யூர்டு கிரெடிட்டர்ஸோட பத்திரத்தை விற்று ஒரு அமௌண்ட் வச்சுருப்போம்ல, அந்த அமௌண்ட்டை வந்து சேர்க்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டர்ஸ் வந்து 24,000, அன்செக்யூர்டு கிரெடிட்டர்ஸ் வந்து 8,51,994. இதை வந்து நம்ம சேர்த்துக்க மாட்டோம். நெக்ஸ்ட்டு செக்யூர்டு கிரெடிட்டர்ஸ் வந்து 1,38,000, செக்யூரிட்டி ரியலைஸ்டு வந்து 1,62,000, டிபெஞ்சர்ஸ் வந்து 3 லேக்காம். நெக்ஸ்ட் வந்து லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்காங்க, அது வந்து 9,000. கால் ருபீஸ் வந்து 2 ரூபான்னு ஷேர் ஈக்விட்டி ஷேரை விற்றுருக்காங்க 2 ரூபாய்க்கு கால் மணி வச்சு. அதில் வந்து எல்லாருமே வந்து பே பண்ணிட்டாங்களாம், ஒரே ஒருத்தரை தவிர. அவர்கிட்ட எவ்வளோ ஷேர்ஸ் இருக்கான்? 1200 ஷேர்ஸ் இருக்கான். இப்போ வந்து இவர் மட்டும் பே பண்ணல, அப்போ கால் மணி வந்து ஃபெயில்ட் ஆகிடுதா, கால்ஸ் நிறைய ஆயிடுச்சு. இதை தான் நம்ம வந்து டு ரெசிப்ட் ஆஃப் கால் மணி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெசிப்ட் சைட் போடுவோம். இதை வந்து சம் போடும் போது நான் கிளியராக சொல்கிறேன். லிக்விடேட்டர்ஸோட ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் டபுள் சைட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஒன்று ரெசிப்ட் சைடு, இன்னொன்று வந்து பேமெண்ட் சைட். ஃபஸ்ட்டு நம்ம ரெசிப்ட் சைட் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ரெசிப்ட் சைடில் என்ன வரும்? 2 அசட் ரியலைஸ்டு. அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்கன்னா 9,24,000 கொடுத்துருக்காங்க. அது அவுட்டர் காலமில் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 சர்ப்ளஸ் ஃப்ரம் செக்யூர்டு கிரெடிட்டர்ஸ். செக்யூர்டு கிரெடிட்டர்ஸ் கிட்ட 1,38,000 இருக்குது. செக்யூரிட்டி ரியலைஸ்டு வந்து 1,62,000. செக்யூரிட்டிஸ் ரியலைஸ்டு இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 24,000 கிடைக்கும். அது அவுட்டர் காலமில் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே நான் சொன்னல கால் மணி வந்து ஃபெயில் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து ரெசிப்ட் ஆஃப் கால் மணி போடுவோன்ட்டு. ஸோ அப்போ இந்த சம்மில் கால் மணி வந்து ஃபெயில் ஆகிருக்கு. ஸோ டு ரெசிப்ட் ஆஃப் கால் மணி வரும். இங்கே எப்படி கேல்குலேட் பண்ணோன்னா 2 ரூபா வந்து கால் மணியாக வச்சுருக்காங்க. அதில் வந்து எல்லா ஷேர் ஹோல்டர்ஸுமே பே பண்ணிட்டாங்க அந்த 2 ருபீஸை அவங்க வாங்கின ஷேருக்கு. ஆனால் ஒரு ஷேர் ஹோல்டர் மட்டும் என்ன பண்ணலையா, பே பண்ணலையா அந்த கால் மணியை. எவ்வளோ ஷேர் அவர் வச்சுருக்காரு? 1,200 ஷேர் வச்சுருக்காரு. இப்போது மொத்த ஈக்விட்டி ஷேர் எவ்வளோ? 12,000. ஸோ என்ன பண்ணணும், 12,000ஓட 1,200 மைனஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த ஷேருக்கு மட்டும்தான் அவர் வந்து பே பண்ணலை கால் மணி, மற்ற எல்லாரும் பே பண்ணிட்டாங்க. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து 10,800 கிடைக்கும். கால் மணி எவ்வளோ? 2 ரூபாவா? ஸோ இன்ட்டு 2 பண்ணோன்னா 21,600 தான் ரெசிப்ட் ஆஃப் கால் மணி. 21,600. அவ்வளோதான் ரெசிப்ட் சைட் நம்ம எல்லாமே என்டர் பண்ணிட்டோம். இப்போ வந்து பேமெண்ட் சைட் போகலாம். ஃபஸ்ட்டு எப்பயுமே பேமெண்ட் சைடில் பை லீகல் சார்ஜஸ் போட்டுக்கோங்க. லீகல் சார்ஜஸ்க்கு அமௌண்ட் கொடுக்கல, ஸோ ஜஸ்ட் ஐஃபன் போட்டுக்கோங்க. பை லிக்விடேட்டர்ஸ் ரென்யூமரேஷன். ஃபஸ்ட்டு எதுக்கு கேல்குலேட் பண்ணுவோம்? அசட் ரியலைஸ்டுக்கா? ஸோ ஆன் அசட் ரியலைஸ்டு. நெக்ஸ்ட்டு ஆன் ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டர்ஸ். நெக்ஸ்ட்டு ஆன் அன்செக்யூர்டு கிரெடிட்டர்ஸ். இப்போ ஆன் அசட் ரியலைஸ்டு இருக்குல்ல, அந்த அமௌண்ட்டு எந்த அமௌண்ட்டோட நம்ம பர்சன்டேஜ் கேல்குலேட் பண்ணோன்னா கொஷினில் கவனிங்களேன். அசட் ரியலைஸ்டுன்ட்டு 9,24,000 கொடுத்துட்டாங்க. அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, இது மாதிரி வந்து செக்யூர்டு கிரெடிட்டர்ஸ் கிட்ட இருக்குல்ல, அவங்க பத்திரத்தை விற்று நம்மளுக்கு ஒரு தொகை கிடச்சிருக்கோம்ல, ஒரு அமௌண்ட்டு, அதை வந்து சேர்த்துக்க வேணான்னு சொல்லியிருக்காங்க. இப்போது 9,24,000ஓட நம்ம வந்து சர்ப்ளஸ் ஃப்ரம் செக்யூர்டு கிரெடிட்டர்ஸ் கிடச்சிச்சுல, அதை ஆட் பண்ணிக்கணும். 9,24,000 ப்ளஸ் 24,000 தான் நம்மளுக்கு வந்து ரெசிப்ட் சைடில் கண்டுபிடிச்சோம்ல, 2 சர்ப்ளஸ் ஃப்ரம் செக்யூர்டு கிரெடிட்டர்ஸ், அந்த 24,000 ஆட் பண்ணிக்கணும். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 9,48,000 கிடைக்குமா?
9,48,000 into எவ்வளோ பர்சன்டேஜ் அசட் ரியலைஸ்டுக்கு 3%, ஸோ 3/100. இதை நம்ம கேல்குலேட் பண்ணோன்னா நம்மளுக்கு 28,440 rupees கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டர்ஸ். ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டர்ஸ்க்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க? 24,000 கொடுத்துருக்காங்க. ஸோ 24,000 இன்ட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் அன்செக்யூர்டு கிரெடிட்டர்ஸ்க்கு எவ்வளோ பர்சன்டேஜ் எடுக்க போகிறோமோ அதே தான் ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டர்ஸ்க்குமே எடுத்துக்கணும். 2.5% கொடுத்துருந்தாங்களா, இதை எப்படி கேல்குலேட் பண்ணோன்னா 2.5% கொடுத்துருந்தாங்களா, இங்கே வந்து இன்ட்டு பண்ணிக்கணும், இங்கே ப்ளஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? அப்போ வந்து 2 2s are 4, 4 + 1 5, 5/2. இதை வந்து கேல்சியில் டிவைட் பண்ணோன்னா 2.5 கிடைக்கும் பர்சன்டேஜ். அப்போ 2.5% ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டர்ஸ்க்கும் அன்செக்யூர்டு கிரெடிட்டர்ஸ்க்கும். அப்போது 24,000 into 2.5/100. இதை கேல்குலேட் பண்ணோன்னா நம்மளுக்கு 600 கிடைக்கும். அன்செக்யூர்டு கிரெடிட்டர்ஸ்க்கு நம்ம கடைசியாக தான் கண்டுபிடிப்போம். நெக்ஸ்ட் வேறு என்ன கொஷனில் கொடுத்துருக்காங்க? லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்காங்களா, ஸோ பை லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ். லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ் வந்து 9,000 கொடுத்துருக்காங்க, அது அவுட்டர் காலமில் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிபெஞ்சர் கொடுத்துருக்காங்க, பை டிபெஞ்சர். டிபெஞ்சர் எவ்வளோ? 3 lakh கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பை ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டர்ஸ். ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டர்ஸ் வந்து 24,000 கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தான் நம்மளுக்கு வந்து பேமெண்ட் சைடு தெரியும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்? ஒர்க்கிங் நோட்ஸ் போடணும். இங்கே என்ன கண்டுபிடிப்போம்? பை அன்செக்யூர்டு கிரெடிட்டர்ஸ் எழுதிக்கோங்க. இப்போ நம்ம பேமெண்ட் சைடு ஆட் பண்ணோன்னா 3,62,040 rupees கிடைக்குது. இதோட நம்ம இப்போ ரெசிப்ட் சைடு ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து 9,69,600 கிடைக்குது. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோன்னா 6,07,560 கிடைக்குது. இதோட தான் நம்ம இப்போ பர்சன்டேஜ் கேல்குலேட் பண்ண போகிறோம். எவ்வளோ பர்சன்டேஜ் அன்செக்யூர்ட் கிரெடிட்டர்ஸோட பர்சன்டேஜ்? 2.5%. ஸோ 2.5% டிவைடட் பை 102.5. 100 கூட அதோட பர்சன்டேஜை ஆட் பண்ணி கீழே போட்டுக்கணும். இதை கேல்குலேட் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 14,818.5 கிடைக்கும். இது வந்து 5, ஸோ நம்ம வந்து இங்கே ஒரு நம்பர் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ என்ன கிடைக்கும்? 14,819. இதுதான் அன்செக்யூர்டு கிரெடிட்டர்ஸ். அதை எடுத்துகிட்டு போய் இங்கே எழுதிக்கலாம். எவ்வளோ கிடச்சிச்சு? 14,819. இப்போ இது மூணுத்தையும் ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு 43,859 rupees கிடைக்கும். இப்போது பேமெண்ட் சைடு திரும்ப ஆட் பண்ணி ரெசிப்ட் சைடோட மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு இந்த அன்செக்யூர்ட் கிரெடிட்டர்ஸோட வேல்யூ கிடச்சிடும். இப்போ பேமெண்ட் சைடு ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 3,76,859 rupees கிடைக்கும். மைனஸ் ரெசிப்ட் சைடு 9,69,600. இப்போது இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு 5,92,741 rupees கிடைக்கும். இதை எடுத்துகிட்டு போய் இங்கே எழுதிக்கலாம். அன்செக்யூர்ட் கிரெடிட்டர்ஸில் எவ்வளோ கிடச்சிச்சு? 5,92,741 rupees கிடச்சிச்சா? இதை பாக்ஸ் போட்டு காமிச்சிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு 9,69,600 கிடச்சிடும் பேமெண்ட் சைடு. இப்போ ரெசிப்ட் சைடு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ரெசிப்ட் சைடு ஆட் பண்ணோன்னாலும் நம்மளுக்கு 9,69,600 தான் கிடைக்கும். ரெண்டு சைடுமே டேலி ஆயிடுச்சு. அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.